ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்வீன் ஃபுட் ரிவ்யூ இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி சிம்பிளான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுகி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. சிக்கன் வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்கங்க. 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக சிக்கன் கலர் மாறி இருக்குது. இதில் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கறி மசால் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ கிரேவி பூரா நல்லா கறியில் நல்லா பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்துருச்சு, ஒரு 3/4% வெந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நம்ம இப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான முறையில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இனி சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார்